வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருச்சி, வேலூர், மதுரை உள்ளிட்ட 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மே 1, 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். இது தொடக்கம்தான். உங்கள் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. தொகுதிகளை சார்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி அதிகாரிகளுக்கு நாளை சென்னையில் பயிற்சி. வாக்கு எண்ணும் இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆலோசனை வழங்கப்படும் என தகவல். ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநில தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தவேக தலைவர் விஜய் சாமி தரிசனம். சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில் நடைபெற்ற சத்குரு சம்ஹார பூஜையில் பங்கேற்று வழிபாடு. தவேக தலைவர் விஜய் நாளை காலை 10:30 மணிக்கு ஷீரடி பயணம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று வழிபட்ட நிலையில் நாளை ஷீரடி செல்ல உள்ளதாக தகவல். இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கு தள்ளுபடி. வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். தமிழகம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சோசலிச புரட்சிகளை கண்டு வந்துள்ள நிலையில் விரைவில் விசில் புரட்சி நடைபெறப் போகிறது என தவேக நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. யார் எத்தகைய விமர்சனங்களை வைத்தாலும் விஜயின் வெற்றியை தடுக்க முடியாது என உறுதி. கனவு காண அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. மே 4ஆம் தேதி வரை என்னென்ன கனவு காண வேண்டுமோ காணட்டும். 200 தொகுதிகளை தாண்டி விசில் வெற்றி பெறும் என்ற செங்கோட்டையனின் கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக எம்பி இன்பதுரை தொடர்ந்த வழக்கின் விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யும்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விளக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சரை பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தண்ணீர் தேங்கி இருப்பது, கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு உத்தரவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேக வழக்கில் தமிழில் வெளியான தீர்ப்பு.
சென்னை மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு வரலாற்றில் முதன்முறையாக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் வழக்கறிஞர்கள் வரவேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பட்டாளம்மன் கோயில் திருவிழாவில் காளை விடுவதில் மோதல். 2 தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. வேலூர் அருகே தனியார் பள்ளியின் உரிமத்தை புதுப்பிக்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை வாங்கிய போது கையும் களவுமாக பிடித்து கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். சென்னை மணலியில் மனைவி பிரிந்து சென்ற துக்கத்தில் கணவன் தூக்கிட்டு தற்கொலை. மனைவி மற்றும் கள்ள காதலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். சேலத்தில் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பையில் திடீர் தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவிற்கு வெளியேறிய கரும்புகையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயி ஒருவரை துரத்தி முட்டி தள்ளி குத்திய கொடூர மாடு. நெஞ்சை பதற வைக்கும் காட்சி வெளியான நிலையில் தெரு மாடுகளை பிடிக்க மக்கள் கோரிக்கை. சங்கராபுரம் அருகே கடுமையான வெயில் தாக்கத்தால் 20 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் அழுகி சேதம். தர்பூசணி பழங்கள் வீணாகி பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் இழப்பீடு வழங்குமாறு பட்டதாரி விவசாயி அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் திருத்தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை படம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாண விழாவில் 6:10 பாடலுக்கு நடனமாடி வைப் ஆன குட்டி மீனாட்சிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசை. திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். சேலம் புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தி பரவசம். மயிலாடுதுறை மாவட்டம் மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகைக்கு சிறப்பு குளியல் ஏற்பாடு. கோடைவெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் தண்ணீரில் வெகுநேரம் குளித்து இளைப்பாறி உற்சாகம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் தட்டுப்பாடு நிலவினாலும் விலைகள் உயர்த்தப்படவில்லை என்றும் கருத்து. மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலி. வாக்குப்பதிவு எந்திரம், விவிபேட் எந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். வீட்டில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமல்ல, நமது சமூகத்தையும் நாட்டையும் மேம்படுத்தும். நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் நடவடிக்கைகள் வெற்றி பெற உங்கள் ஆசி தேவை என்றும் வாரணாசி மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அம்ரித் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுமார் 6,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்.
சிக்கிம் மாநிலம் உதயமான 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. நிறைவு விழாவில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடியதைக் கண்டு பிரதமர் மகிழ்ச்சி. முந்தைய காங்கிரஸ் அரசு எப்போதும் சிக்கிமின் வளர்ச்சியை விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலம் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக மாநில தின கொண்டாட்ட விழாவில் பிரதமர் பேச்சு. சிக்கிமில் 4000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இரண்டு நாள் பயணமாக சிக்கிம் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி கேங்டாக்கில் கால்பந்து விளையாடி உற்சாகம். இளம் வீரர்களுடன் சேர்ந்து விளையாடிய மோடி கோல் அடித்த வீடியோ இணையத்தில் வைரல். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதுவும் நடைபெறலாம். கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் திட்டவட்டம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியது முதலமைச்சர் மோகன் யாதவ் தலைமையிலான மத்திய பிரதேச அரசு. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான உயர்மட்ட குழு 60 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தல். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காவல்துறை பயிற்சி பள்ளியில் புகுந்த பாம்பு. பயிற்சியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பாம்பை கண்டதும் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்த காட்சிகள் வைரல். நிர்வாக வசதிக்காக லடாக் மேலும் 5 மாவட்டங்களாக பிரிப்பு. தற்போதுள்ள லே மற்றும் கார்கில் ஆகியவற்றுடன் சேர்த்து மாவட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக உயரும். ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தீவிரவாத அமைப்புகள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தென்னிந்தியாவில் புதிய புல்லட் ரயில் சேவை விரைவில் தொடக்கம். சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு 73 நிமிடங்களில், புனேவிலிருந்து மும்பைக்கு 48 நிமிடங்களிலும் பயணம் செய்யலாம் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான சுமார் 3034 கோடி மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். பண மோசடி குறித்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மும்பையில் இரவு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இனிப்பிற்காக தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மர்ம மரணம். உணவு நச்சுத்தன்மை காரணமா அல்லது ரசாயன கலப்பா என போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,800க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,100க்கு விற்பனை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். The Chennai Silks in Mega Summer Sale.